إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல் அரபியத்து பைன யதைக் என்கின்ற இந்த சில்சிலாவிலே தொடர் பாட நெறியிலே நாங்கள் அதனுடைய கிதாபு தாலிபுல் அவ்வல் முதலாவது புத்தகத்தை, அதிலும் அதனுடைய முதல் பகுதியை அல் ஜுசுல் அவ்வல் முடித்திருக்கின்றோம். எனவே இதுவரை இன்னும் நாங்கள் முதல் புத்தகத்தை முடிக்கவில்லை என்றால், ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு முஸ்தவா, ஒவ்வொரு தரம், 4 புத்தகங்கள் இருக்கின்றன. உண்மையிலே இந்த 4 புத்தகங்களையும் ஒருவர் படித்தால் அவர் அரபு மொழியிலே மிகவும் ஆற்றலுள்ள ஒருவராக இருப்பார். அதனுடைய முதல் தரத்திலே தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். முதல் தரத்தின் ஒரு படியை நாங்கள் தாண்டிவிட்டோம், இன்னொரு படி எங்களுக்கு இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கிலே நாங்கள் ஒவ்வொன்றாக தாண்டி விடுவோம். ஒரு நாளைக்கு இந்த சில்சிலாவை நாங்கள் முடித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதை முடிக்கின்ற நேரத்திலே நாங்கள் அரபு மொழியிலே எழுதுவதற்கும் பேசுவதற்கும் அரபு மொழியை விளங்குவதற்கும் ஆற்றல் உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம், அல்லாஹு தாலாவுடைய உதவியால், அல்லாஹு தாலா நாடினால். இந்த புத்தகத்துடைய முதலாவதிலிருந்து 8வது வஹ்தா வரையிலே உள்ள வஹ்தாக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 9லிருந்து 16 வரையிலே உள்ள வஹ்தாக்களை இந்த புத்தகத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 2வது ஜுஸ் உத்தானியிலே பார்க்க இருக்கின்றோம். கட்டாயமாக அல் அரபியத்து பைன யதைக் புத்தகமாக வைத்திருப்பவர்கள் அல் இஸ்தார் உத்தானி 2வது வெளியீட்டை வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், 2வது வெளியீடு இப்போது 10 வருடங்கள் ஆகின்றன. எனவே முதல் வெளியீட்டுக்கும் 2வது வெளியீட்டுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. முதல் வெளியீட்டிலே அதை பல நாடுகளிலே, பல பல்கலைக்கழகங்களிலே, பல கல்வி நிலையங்களிலே பரிசோதனை செய்து அதனை படித்துவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்களை வைத்து திரும்பவும் இந்த 2வது வெளியீட்டை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தேவையான பல மாற்றங்கள் இந்த 2வது வெளியீட்டிலே இருப்பது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். உண்மையிலே அரபு மொழியை நாங்கள் படிக்கின்றோம் என்பது அது ஒரு எங்களுக்கு சாதாரணமான ஆங்கிலத்தை அல்லது இன்னொரு மொழியை படிப்பதை போன்றதல்ல. நாங்கள் அதை மார்க்கத்துக்கு ஆக வேண்டி அல் குர்ஆன், அல்லாஹு தாலாவுடைய இறுதி வேதம், இனிமேல் வேதங்களே வர முடியாது, அப்படிப்பட்ட இறுதி வேதத்தை அல்லாஹு தாலா அரபு மொழியை கொண்டுதான் இறக்கி அருளி இருக்கிறான். இனிமேல் நபிமார்கள் வரமாட்டார்கள், இறுதி நபியை அல்லாஹு தாலா அரபு மொழியிலே தான் அனுப்பி வைத்திருக்கின்றான். எனவே அந்த இறை செய்தியை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, புரிய வைப்பதற்கு எங்களுக்கு அரபு மொழி மிகவும் முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் குறைந்தபட்சம் 5 நேரம் தொழுகின்றோம். இந்த தொழுகையிலே நாங்கள் ஓதக்கூடிய அல் குர்ஆன், திக்ருகள், இவைகள் கூட எங்களுக்கு அரபு மொழியிலே இருப்பதனால் அவைகள் உயிரோட்டம் உள்ளதாக இருப்பதற்கும் எங்களுக்கு அரபு மொழி மிகவும் முக்கியம். நாங்கள் படிப்பது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சந்ததிக்கு, எங்களை சூழ உள்ளவர்களுக்கு அதனை நாங்கள் எங்களால் முடியுமான அளவு கொடுப்பது அதுவும் முக்கியம். நாங்கள் படிக்கின்ற பொழுது அதனை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே இன்னொருவருக்கு பயனடைய செய்கின்றோம். இன்னொருவருக்கும் நாங்கள் அதை கொடுப்போம். எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், அல்லது ஒருவர் பிழையாக ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது அதை திருத்தி கொடுப்போம். இவை எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நன்மை இருக்கிறது. எனவே இல்மை தேடுவது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு நன்மை. அதுவும் மார்க்க கல்வியை தேடுவது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விடயம். எனவே அரபு மொழியை படிப்பது நாங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கான முதல் படி. அதனால் அரபு மொழியை படிப்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாஜிப், கட்டாயம் என்று சொல்லி இருக்கின்றார்கள்.
இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அதே மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த மொழியை நல்ல முறையிலே படிப்போம். இது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். இதற்கு எங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது. அந்த நன்மையை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் அரபு மொழி என்பது ஒரு சர்வதேச மொழி. அரபு மொழியை நாங்கள் கற்பதனால் உலகத்தோடு எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். அரபுலகத்தோடு எங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய கலாச்சாரம் அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே அரபு மொழியை ஒட்டியதாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள், இமாம்கள் எழுதிய நூல்களை, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவர்கள் எழுதிய விளக்கங்களை, குர்ஆன் ஹதீஸிலிருந்து அவர்கள் எடுத்த புரிந்து கொண்ட விடயங்களை, நுணுக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அரபு மொழி மிகவும் அவசியம். அதனால் நாங்கள் அரபு மொழியை அல்லாஹுக்காக வேண்டி என்று இல்மை தேடுகின்றோம் என்ற நோக்கத்திலே கற்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனை எங்களுக்கு நன்மையாக பதிவு செய்வான். அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் செய்கிற மிகச்சிறந்த அமல் தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அல்லாஹுடைய தீனை கற்றுக்கொள்வது. யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களையும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களையும் உயர்த்துகின்றான். எனவே எங்களுக்கு சில நேரம் இதனுடைய பாதை ஆரம்பம் கடினமாக இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அது எங்களுக்கு இலகுவாக ஆக்கப்பட்டு விடும். மன் ஜத்த வஜத். யார் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களால் அடைய முடியும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. யார் எங்களுடைய விஷயத்திலே முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாங்கள் அவருக்கு எங்களுடைய வழிகளை காண்பிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே அந்த வழியிலே நாங்கள் பயணிப்போம். பயணிப்பதே ஒரு வணக்கம். இன்ஷா அல்லாஹ் அந்த பயணத்தின் முடிவு இனிமையானதாகவும் இருக்கும். எங்களுக்கு தெரியும், உலகத்திலே இருந்த மாபெரும் அறிஞர்களிலே ஒருவர் தான் இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு சிறுவராக இருந்தார். அவரே என்ன சொல்கிறார், நபி அவர்கள் மரணித்த பொழுது அன்சாரிகளைச் சேர்ந்த மதீனாவாசிகளைச் சேர்ந்த ஒரு மனிதரிடத்திலே நான் சொன்னேன், நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், நாங்கள் நபி தோழர்களிடத்திலே சென்று கல்வியை படிப்போம், அவர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி ஒருவரை பார்த்து சொல்கிறார். அதற்கு அந்த அன்சாரி வாலிபர் என்ன சொல்கிறார் என்றால், வா அஜபல் லக யா இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறீர். மனிதர்கள் எல்லாம் உங்கள் பக்கமா தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள். நபி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது உங்களிடத்திலே அவர்கள் வந்து கல்வியை தேடுவார்களா, நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டதனால் என்று அவர் கேட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவரை விட்டுவிட்டு நபி தோழர்களிடத்திலே சென்று மார்க்க கல்வியை படித்தேன். ஒரு நபி தோழரிடமிருந்து எனக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கும், ஒரு மனிதரிடமிருந்து எனக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கும். ஆனால் நான் அதோடு போதுமாக்கிக் கொள்ள மாட்டேன். நேரடியாக அவரிடத்திலே சென்று அதை பற்றி விசாரிப்பேன், அதை பற்றி கேட்பேன். நான் அவருடைய வீட்டுக்கு போனால் அவர் பகல் நேரத்திலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் இரவிலே தஹஜ்ஜத் தொழுவார்கள், இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், பகல் நேரத்திலே கைலூலா தூங்குவார்கள். எனவே அந்த அப்படியான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். நான் என்ன செய்வேன் என்றால் அவரை எழுப்பாமல், ஏனென்றால் அவர் ஆசிரியர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாணவர், அவர் ஒரு சிறியவர், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய தந்தையுடைய சகோதரன் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய மகன் தான் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்ப அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் என்ன செய்வார்கள், அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு சென்று அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், கதவு மூடப்பட்டிருக்கிறது என்றால் கதவுக்கு வெளியிலே, வாசலுக்கு வெளியிலே இருந்து என்ன செய்வார், தன்னுடைய மேலாடையை தலையணையாக வைத்து அந்த இடத்திலே சாய்ந்து கொண்டிருப்பார். அவர் எப்போது வெளியே வருவாரோ அந்த நேரத்திலே அவரிடத்திலே அந்த மார்க்க சம்பந்தமான கேள்வியை கேட்கலாம் என்பதற்காக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வாறு நான் இருக்கும் பொழுது புழுதி என் மீது காற்று புழுதியை தள்ளிவிடும்,
எனவே காற்றடிக்கும். உங்களுக்கு தெரியும் பாலைவனத்துடைய நிலைமை எப்படி என்று. எனவே புழுதியெல்லாம் அவர் மேல் மண்பட்டிருக்கும். எனவே வெளியே வந்த அந்த நபித்தோழர் பார்த்துவிட்டு இப்னு அப்பாஸ் இடத்திலே ரதியல்லாஹு அவர்களை கேட்பார், யப்ன அப்பாஸ் யப்ன அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் அம்முடைய மகனே, மா ஜாஅ பிக், ஏன் வந்தீர்கள்? ஹல்லா அர்சல்த இலைய ஃபஆதீக், நீங்கள் எனக்கு ஒரு ஆளை அனுப்பியிருந்தால் நானே உங்களிடத்தில் வந்திருப்பேனே என்று அவர் அந்த நபித்தோழர் என்ன சொல்வார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு அவர்கள் கண்ணியம் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் நபியுடைய குடும்பம், நானே வந்திருப்பேன் என்று அந்த சஹாபி சொல்வார். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா அன அஹக்கு அன் ஆதீக், நான் தான் உங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்வார். ஏன்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவை தேடக்கூடிய மாணவர். அவர்தான் யாரிடத்திலே அறிவை பெறுகிறாரோ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் தான் உங்களிடத்திலே வருவதற்கு தகுதி என்று சொல்வார்கள். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே ஹதீஸை கேட்பார். இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்திலே பெரிய அறிஞராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை மக்களுக்கு கற்பிப்பார். பள்ளிவாசலிலே அல்லது அவருடைய வீட்டிலே கற்பிப்பார். நிறைய மாணவர்கள் அவரிடத்திலே கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மாறினார்கள். இதை கண்ட அந்த நபித்தோழர் ஆரம்பத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிபராக இருக்கும் பொழுது அவரை அழைத்த பொழுது அவர் வரவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், என்னை ஒரு முறை கண்டார். கண்டுவிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால், என்னை சூழ மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். ஹாதல் ஃபதா கான அஅகல மின்னி, இந்த வாலிபர் என்னை விட புத்தி உள்ளவராக இருந்தார் என்று சொன்னார். ஏனென்றால் நபித்தோழர்கள், பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிலே தேர்ச்சி பெற்றார்கள். மக்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கற்கக்கூடிய கல்வி எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்கும். நாங்கள் இன்னொருவருக்கு அதை கற்றுக் கொடுப்போம். அப்படி கற்றுக் கொடுக்காவிட்டாலும் நாங்கள் கற்கக்கூடிய கல்வியே ஒரு இபாதத் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புத்தி சாதுரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை, இல்மு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கைவிடவில்லை. எனவே அவர்கள் எதிர்காலத்திலே கவலைப்படவில்லை. ஆனால் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயதை ஒத்த இன்னொரு அந்த நபித்தோழர், அவரும் சிறியவர் தான். அவர் பிறகு கவலைப்பட்டார், என்னை விட இப்னு அப்பாஸ் புத்திசாலியாக இருந்தார் என்று. ஏனென்றால் அவருக்கு கிடைத்த அந்த சிறந்த சந்தர்ப்பத்தை அவர் கைவிட்டார். எங்களிடத்தில் யார் வந்து படிக்கப் போகிறார்கள், நாங்கள் யாருக்கு கற்பிக்கப் போகிறோம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எனவே நாங்கள் கற்றால் எங்களுடைய கல்வி இன்னொருவருக்கு நிச்சயமாக பயனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், உங்களிலே ஈமான் கொண்டவர்களையும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இல்மின் மூலமாக அந்தஸ்தை உயர்த்துவான். எங்களுக்கு தெரியும் நிறைய தாபிஈன்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமை பெண்களுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெரிய பெரிய இமாம்களாக எதிர்காலத்திலே மாறினார்கள். தப்சீரிலே, வேற வேறு ஹதீஸிலே பெரிய பெரிய அறிஞர்களாக மாறினார்கள். மக்கள் எல்லாம் அவர்களிடத்திலே வந்து கல்வி கற்றார்கள். அவர்கள் சாதாரணமான அடிமை பெண்களுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களை அந்த நிலைக்கு உயர்த்தியது என்றால் அவர்கள் கற்ற அந்த இல்ம், அந்த கல்விதான். எனவே நாங்கள் கற்கக்கூடிய கல்வி நிச்சயமாக எங்களுக்கு பயனளிக்கும். நாங்கள் கல்வி உள்ளவர்களிடத்திலே அந்த கல்வியை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தில் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அறிவை நாங்கள் மதிப்பது, அறிவு உள்ளவர்களை நாங்கள் மதிப்பது, அறிவை பெறுவதற்கு நாங்கள் எவ்வாறு எங்களை கஷ்டத்தை சுமந்து கொள்ள வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை, வாலிபத்தை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு முடியுமான வயதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி அவர்கள் என்ன சொன்னார், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் என்ன ஒன்று சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், நீங்கள் முதிய வயதை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று எங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுது நாங்கள் நேரம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வருவதற்கு முன்னால் அந்த நேரம் இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆரோக்கியமாக நாங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நோய் வந்தால் நாம்
ஆரோக்கியமாக இருந்த நிலையிலே கற்கவில்லையே, படிக்கவில்லையே, எங்களுடைய காலத்தை வீணாக்கி விட்டோமே என்று நாம் கருதுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. எனவே நாங்கள் இப்போது எங்களுடைய இந்த பாடத்துக்கு வருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாங்கள் 9வது வஹ்தாவிலே இருந்து ஆரம்பிக்கின்றோம். வழமையாக எவ்வாறு நாங்கள் இதை படித்து வந்தோமோ அதே முறையிலே தான் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்துடைய நோக்கங்களிலே முக்கியமாக அல் கிஃபாயத்துல் லுகவிய்யா, மொழி வளம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. மொழி வளம் என்று சொல்கிற பொழுது அதிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் மஹாராத்துல் லுகவிய்யா அல் அர்பா, 4 மொழியில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், ஆற்றல்கள். அல் இஸ்திமா, செவிமடுக்கக்கூடிய, அதாவது அரபு மொழியிலே யாராவது பேசினால் அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். அரபு மொழியை பேசுகிற பொழுது செவிமடுத்து புரிந்து கொள்கிற ஆற்றல், ஃபஹமுல் மஸ்மூ என்று இந்த புத்தகத்திலே நாங்கள் அதற்கு பேர் சொல்வோம், ஃபஹமுல் மஸ்மூ. அதே போன்று அல் கலாம் அல் ஹதீத், பேச்சு. அரபு மொழியை நாங்கள் பேசுவது, இது அரபு மொழியிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2வது ஆற்றல். இந்த புத்தகத்திலே உங்களுக்கு அதை பெறலாம். அடுத்து அல் கரா, வாசிப்பு ஆற்றல், ஃபஹமுல் மக்ரூ, வாசிப்பதை புரிந்து கொள்வது. எனவே வாசிக்கின்ற, அரபு மொழியை வாசிக்கின்ற, வாசித்து புரிந்து கொள்கிற ஆற்றல். வாசிப்பதென்றால் மெருவனே குர்ஆன் அதிகமானவர்கள் ஓதுகிறார்கள், அர்த்தம் புரியாது, அவ்வாறு அல்ல, அர்த்தம் புரிந்து வாசிக்கக்கூடிய ஆற்றலை நாங்கள் பெறுவோம். அல் கிதாபா, அதே போன்று எழுதுவது, எங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை அரபு மொழியிலே நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துவது. எனவே இது அரபு மொழியில் இருக்கக்கூடிய 4 ஆற்றல்கள். இந்த 4 ஆற்றல்களுக்குமான பயிற்சிகள் இந்த புத்தகத்திலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனை ஏற்கனவே நடந்த 70க்கும் மேற்பட்ட அந்த பாடங்களிலே பார்த்திருக்கிறீர்கள், அவதானித்திருக்கிறீர்கள். அதே போன்று மொழி வளத்திலே இன்னும் 2வது பகுதி தான் அல் அனாசிருல் லுகவிய்யா, மொழியுடைய அதாவது அடிப்படை, அதாவது மொழி எதனால் மூலக்கூறுகள், மொழி எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அது. ஒரு மொழியை எடுத்தால் நீங்கள் அதிலே 3 பகுதி இருக்கும். ஒன்று அஸ்வாத், அந்த மொழியுடைய ஓசைகள், சப்தங்கள். ஒவ்வொரு மொழிக்கும் வித்தியாசமான ஓசைகள் இருக்கும், சப்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு மொழியுடைய எழுத்துக்களை மொழிகின்ற விதம் வித்தியாசமாக இருக்கும். எனவே அரபு மொழியிலும் வித்தியாசமான ஓசைகள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் வெளிப்படுத்த தெரிய வேண்டும். எனவே ஓசைகள் என்பது மொழியுடைய ஒரு பகுதி. அடுத்தால் முஃப்ரதாத், அந்த மொழியிலே இருக்கக்கூடிய சொற்கள், தஅபீர், அந்த மொழியை பயன்படுத்துகிற பொழுது அதில் வரக்கூடிய சொற்களை நாங்கள், சொற்பிரயோகங்களை நாங்கள் முஃப்ரதாத் என்று சொல்வோம். இதுவும் மொழி உருவாக இருக்கக்கூடிய இன்னொரு மூலக்கூறு. 3வது மொழியுடைய 3வது பகுதி கவாயித், கவாயிதுன் நஹ்வ் வஸ்ஸர்ஃப் வல் இம்லா, அதாவது இலக்கணம், சொல்லிலக்கணம், இம்லா, மொழியை எப்படி எழுதுவது போன்ற சட்டதிட்டங்கள், மொழியில் இருக்கக்கூடிய அந்த விதிகள். எனவே இவைகள் 3ம் சேர்ந்துதான் ஒரு மொழி என்ன செய்திருக்கிறது, உருவாகி இருக்கிறது. மேலே நாங்கள் பார்த்தது ஆற்றல்கள். இந்த 3ஐயும் நாங்கள் எங்களிடத்திலே வளர்த்து கொண்டு இந்த 3ஐயும் பயன்படுத்தி நாங்கள் மொழியை பயன்படுத்த வேண்டும் என்றால் மேலே உள்ள ஆற்றல்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த 2 பகுதிகளும் சேர்ந்து தான் நாங்கள் அல் கிஃபாயத்துல் லுகவிய்யா, மொழி வளம் என்று சொல்கிறோம். இந்த புத்தகத்திலே அதற்கு அதை கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அல் கிஃபாயத்துல் இத்திசாலியா, அரபு மொழியிலே பேசக்கூடியவர்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தொடர்பாற்றலை எங்களுக்கு இந்த புத்தகம் பயிற்சியாக தருகிறது. அதே போன்று அல் கிஃபாயத்து சகாஃபியா, அதே போன்று கலாச்சார ரீதியான ஒரு அறிவையும் எங்களுக்கு தருகிறது. ஏனென்றால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒட்டித்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிற. அரபு மொழி என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு சேர்ந்து விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்துக்கு பிறகு. எனவே அது பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே நாங்கள் அரபு மொழியை படிக்கிற பொழுது இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு சேர்த்து, அதே போன்று பொதுவாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு முரணில்லாத சர்வதேச அந்த கலாச்சாரத்துடைய நல்ல விஷயங்களையும் சேர்த்து தான் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது நாங்கள் இந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே புத்தகத்தில் ஆரம்பத்தை படிக்கின்ற பொழுது பார்த்திருக்கிறோம். இப்போது நாங்கள் நேரடியாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாடத்துக்கு வருவோம். முதலாவது அல் வஹ்தத்து அத்தாசியா அத்தசவுக் என்கின்ற பாடம். அத்தசவுக் என்பதிலே நாங்கள் பல பகுதிகளை கற்பதற்கு இருக்கின்றோம்.
இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நேரடியாக பாடத்துக்கே போகலாம். இதற்கு நாங்கள் நேரம் الوحدة التاسعة التسوق. தசவுக் என்பதற்கு நாங்கள் என்ன சொல்லலாம்? ஷாப்பிங் ஆம், ஷாப்பிங். ஏன் அல் வஹ்தத்து திஸ்ஆ என்று சொல்லல, அல் வஹ்தத்து தாசிஆ என்று சொல்லியிருக்கிறான்? இது அதத் அதத் தர்தீபி தானே, அதாவது ஓர்டினல் நம்பர். தாசியாண்ட என்ன அர்த்தமாகும்? திசாண்ட எப்படி அர்த்தம் வரும்? இது ஒன்பதாவது, இது வந்து ஒன்பதாவது. ரைட், அதனாலதான் தாஸ். ரைட். அப்ப இங்க சூறாவை நீங்க பார்த்தாலே தெரியும், அத்தசவுக் என்றதன் மூலமாக என்ன நாடுறாங்க அப்படின்னு. சூக்கன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். சூக் என்றால் மார்க்கெட், கடை. நாம் கடை தெருவுக்கு சூக்கன்னு சொல்லுவோம், சந்தை, கடை தெரு. அத்தசவுக் என்கிறது அப்ப நாங்க என்ன செய்யறது? திரும்ப சொல்லுங்க. ஷாப்பிங். பண்றது, அதாவது பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்வது, வாங்குவது. ரைட். இப்ப பொதுவாக நாங்க இந்த பாடத்துக்கு போக முன்னால எப்படி வளமை என்ன என்றால், நாங்க ஹிவார வாசிப்போம், அதை நீங்க கேட்கணும். அதுக்கு பதிலாக நாங்க நேரத்தை சுருக்கி கொள்றதுக்காக என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால், நீங்கள் பாடத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயே ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. அப்ப திரும்பவும் நாங்க என்ன செய்ய தேவையில்லை, ஆடியோ பிளே பண்ண தேவையில்லை, நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலுமே நான் ஒரு முறை திரும்பவும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். நீங்க இப்ப புத்தகத்தை பார்க்கக்கூடாது, நீங்க நான் வாசிக்கிறத மட்டும் தான் நீங்க கேட்கணும். இதுதான் உங்களோட இஸ்திமா என்ன செய்யும், இஸ்திமா வளர்க்கும். அதனாலதான் நீங்க ஏற்கனவே கேட்டுட்டு வாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதுக்கு காரணம், நீங்க வெறுமனே கண்ணால மட்டும் பார்த்து கொண்டே வாசிப்பீங்கன்னா உங்களோட இஸ்திமா ஆற்றல் வந்து குறையும். அந்த இஸ்திமா ஆற்றலை வந்து நீங்க குறைக்காமல் அதை வளப்படுத்தணும் என்றால், நீங்க புத்தகத்துல எழுத்த பார்க்காம காதால மட்டும் கேட்டு பல விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி எடுக்கணும். சரி, அப்ப இந்த பாடத்துல முதலாவது ஹிவார், அல் ஹிவாருல் அவ்வல்ல நான் வாசிக்கிறேன், நீங்க புத்தகத்தை பார்க்காம கேளுங்க. ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்கக்கூடிய ஒரு ஹிவார். சில நேரம் புதிய ஆட்கள் நீங்கள் யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு எங்களோட இந்த பாடம் நாங்க எப்படி ஹிவார்கள் நடத்துறோம் என்ற சிஸ்டம் தெரியாம இருக்கலாம். சில நேரம் வாய்ஸ் கிளிப்பை கேட்காம இருக்கலாம். அதனால வாசிக்கிறேன். நான் முதல்ல அந்த ஹிவாரை வாசிக்கிறேன். ரைட். அல் பாயா, பாயாண்டா உங்களுக்கு தெரியும், பாயண்டா யாரு? வியாபாரி. அத்தாலிப், ஒரு பாயனுக்கும் தாலிபுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஹிவார். அல் பாயா, அஹ்லன் வசஹ்லா. الطالب: أريد معجما من فضلك. أريد معجما من فضلك. البائع: أي معجم تريد؟ أي معجم تريد؟ الطالب: أريد المعجم العربي. أريد المعجم العربي. البائع: تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ الطالب: أريد كتاب القراءة وكتاب القواعد. أريد كتاب القراءة وكتاب القواعد. البائع: هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. الطالب: أريد دفترا وقلما. أريد دفترا وقلما. البائع: تفضل الدفتر والقلم. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ هل تريد شيئا آخر؟ الطالب: لا وشكرا. لا وشكرا. البائع: المطلوب 30 ريالا. المطلوب 30 ريالا.
الطالب ماذا تقول 30 ريالا ماذا تقول 30 ريالا البائع نعم 30 ريالا نعم 30 ريالا الطالب تفضل هذه 30 ريالا هذه 30 ريالا. طيب الآن قرأت عليكم الحوار. الآن ننظر إلى الحوار. انظروا إلى الحوار. இதில் உங்களுக்கு தெரியாத சொற்கள் இருக்காது, இருக்கும் முடியா? சரி, இதில் தெரியாத சொற்கள் எதுன்னு சொல்லுங்க பாவம். மத்லூப் உஸ்தாத், அது தேவைப்பட்ட ஜாமான். ரைட். மத்லூப் என்றது வேண்டப்படுவது. மத்லூப் என்றால் வேண்டப்படுவது. இங்கே நோக்கம் என்னண்டா, நீங்கள் தர வேண்டியது, உங்களிடத்தில் வேண்டப்படக்கூடியது 30 ரியால், 30 ரியால் நீங்கள் தரணும். அல் மத்லூப் நாங்கள் தமிழில் எப்படி சொல்லுவோம்? உங்களோட கணக்கு, நீங்கள் தர வேண்டிய கணக்கு 30 ரியால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அரபில் எப்படி சொல்கிறாங்க? அல் மத்லூபு, நீங்கள் தர வேண்டியது, உங்களிடத்தில் வேண்டப்படக்கூடியது. இப்போ தலப என்றால் வேண்டினான் தானே? தலப என்றால் தேடினான், வேண்டினான். வேண்டினான் என்றாலும் தலப தான். தலப. மத்லூப் என்றால் வேண்டப்படக்கூடியது. இப்போ கதப என்றால் எழுதினான். மக்தூப் என்றால் எழுதப்படக்கூடியது. قرأ என்றால் வாசித்தான். மக்ரு என்றால் வாசிக்கப்படக்கூடியது. இஸ்மு மஃஊல் சர்ஃப் படிச்சாக்களுக்கு தெரியும். ரைட். கஸர் என்றால் உடைத்தான். மக்சூர் என்றால் உடைக்கப்பட்டது. ரைட். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? ஃபதஹ என்றால் திறந்தான். மஃப்தூஹ் திறக்கப்பட்டது. ரைட். அல் பாபு மஃப்தூஹ், கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அதே ضرب என்றால் அடித்தான். மதுரூப் அடிக்கப்பட்டது. ஷரிப குடித்தான். மஷ்ரூப் குடிக்கப்படக்கூடியது. அந்த மாதிரி. அப்போ அல் மத்லூப் என்றால் வேண்டப்படக்கூடியது, வேண்டப்படுவது. ரைட். 30 ரியாலா. طيب. வேற ஏதாவது இதில் உங்களுக்கு أريد معجما من فضلك. ما معنى المعجم؟ هذا المفردات. هذا هو المعجم ديكشنري. وهذا دفتر. ما معنى دفتر؟ نوتبوك. وهذا قلم. وهذا ريال. طيب. تفضل. ما معنى تفضل؟ ப்ளீஸ். இந்த இடத்துல எடு என்ற அர்த்தம் தானே? இந்த இடத்துல எடு. தஃபத்தல். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் வரும். இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர போறாரு, தஃபத்தல் வான்னு சொல்றதுக்கு நாங்க தஃபத்தல் என்று சொல்லுவோம், மரியாதையாக சொல்றதுக்கு தஃபத்தல். அல் முஅஜமுல் அரபி. அல் முஅஜமுல் அரபி அப்படி என்றால் அரபி முஅஜம், அரபி டிக்ஷனரி. கிதாபுல் கிராஅ. கிதாபுல் கவாயித். கிதாபுல் கிராஅ வாசிப்பு புத்தகம். கிராமர் புக். نعم. 30 يقول. ما معنى يقول؟ قال يقول. அவன் பேசுகிறான். طيب. இப்ப இந்த மைக்கில் வேற சவுண்ட் வருதா இல்லாட்டி ஏற்கனவே வந்துட்டு இருந்ததா? நான் ஃபேன் போட்டிருந்தேன், அந்த சவுண்ட் டிஸ்டர்பாக இருக்குதோ தெரியாது, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் இல்லைன்னா போடலாம். வரலண்ணே? ரைட் ரைட், அப்போ போடலாம். ஹைர். இப்போது நாங்கள் இந்த ஹிவாருக்கு போவோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 2வது கட்டம். பழையவங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் பெரும்பாலான பழையவங்க தான். நீங்க வாசிக்கும் போது நாங்களும் வாசிக்கிறோம். இப்ப நான் வாசிக்கும் போது நீங்க புத்தகத்தை பார்த்து கேட்கணும் தானே? புத்தகத்தை
பார்த்து கேட்டிருக்கணும் பாருங்க. அல் பாயா அஹ்லன் வசஹ்லா أهلا وسهلا. الطالب أريد معجما من فضلك. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أي معجم تريد؟ أريد المعجم العربي. أريد المعجم العربي. تفضل المعجم العربي. تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ لا وشكرا. لا وشكرا. المطلوب 30 ريالا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا. نعم 30 ريالا. نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. هذه 30 ريالا. نعم الآن أنا قرأت عليكم. இப்போ என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் மூணாவது. உஸ்தாத் சொல்லும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் வாசிக்கிறேன். புத்தகம் எப்படி இருக்கணும் உங்களோட? பார்க்க கூடாது. புத்தகத்தை பார்க்காம வாசிக்கணும். ரைட். இப்போ நீங்க புத்தகத்தை பார்க்காம நான் வாசிக்கிறத கேட்டு எனக்கு பின்னால என்ன செய்யுங்க, நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? ரைட். أهلا وسهلا. أهلا وسهلا. أريد معجما من فضلك. أريد ரைட். அப்ப நான் 2 முறை வாசிப்பேனா, அதுக்கு பிறகு நீங்க வாசிங்க. أي معجم تريد. أي معجم تريد. أريد المعجم العربي. أريد المعجم العربي. تفضل المعجم العربي. تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. أريد كتاب القراءة وكتاب القواعد. أريد كتاب القراءة وكتاب القواعد. طيب பாருங்க. أريد كتاب القراءة وكتاب القواعد. أريد كتاب القواعد. طيب هذا كتاب القراءة
وهذا كتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. هذا هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. أريد دفترا وقلما. أريد دفترا تفضل الدفتر والقلم. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ هل تريد شيئا آخر؟ هل تريد لا وشكرا. لا وشكرا. المطلوب 30 ريالا. المطلوب 30 ريالا. المطلوب 30 ريالا. نعم. ماذا تقول؟ 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا. ماذا تقول؟ طيب. نعم 30 ريالا. نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. تفضل هذه 30 ريالا. طيب இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் ஹிவார சொல்லணும். ரைட் ரைட். தனித்தனியாக முதல்ல யார் இந்த ஹிவார சொல்ல வாரீங்க? طيب முதலாவது 2 பேர் கொடுப்போம் தனித்தனியாக சொல்றதுக்கு. சரி, தனித்தனியாக சொல்லுங்க, கூட்டாக இல்லாமல். خيرونيسا. أهلا وسهلا. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أريد المعجم العربي. تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ هل تريد شيئا آخر؟ لا وشكرا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا؟ نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. نعم أحسنت بارك الله فيك. பாருங்க, இங்க ஒரு ஆச்சரியமாக கேட்கிறார். இதுங்க முதலாவது கேள்வி, மாதா தகூலு, நீ என்ன சொல்றாய்? 30 ரியாலா, ஆச்சரியக்குறி, அலாமத்து தஅஜ்ஜுப். 30 ரியாலா. மாதா தகூல், என்ன சொல்றாய்? 30 ரியாலா, 30 ரியாலா. طيب ماذا تقول 30 ரியாலா? இது உங்களுக்கு விளங்கிட்டு. இதுல விளங்காத ஏதாவது இருக்கா இன்னும்? இல்லங்க உஸ்தாத், அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. அல் முஅஜ்ஜமல் அரபி அப்படின்னு சொல்றாங்களா உஸ்தாத்? அது அரபியான்னு சொல்லாம அது எனக்கு டவுட்டா இருக்கு உஸ்தாத். இல்ல, முஅஜம்ங்கிறது முதக்கராக இருக்கிறதுனால அதை வர்ணிச்சிக்கிற சொல்ல வந்து அல் அரபி என்று வர்ணிச்சிக்கிறோம். அல் லுகாண்டா அல் அரபியா என்று வரும். அல் முஅஜம் என்றது ஒரு முதக்கர், அதனால அல் அரபி, அரபியான முஅஜம், அரபி முஅஜம் என்ற சிஃபத் வந்து மௌசூஃப் மாதிரி தான் வரும். இது முதக்கராக இருந்தால் சிஃபத்தும் நாத்தும் முதக்கராக தான் வரும்.
அல்லாஹ் ஓகே குர்ஆன்ல சொன்னான் பிலிசானின் அரபிய்யின் முபீன். குர்ஆனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் எப்படி நாங்க இறக்கிக்கிறோம்? பிலிசானின் அரபிய்யின் முபீன். அரபு லிசான். லிசான்ண்டா இங்க மொழி. லுகான்றது மொழி மாதிரி, லிசான்ன்றா நாக்கு. நாக்குக்கும் சொல்றோம், மொழிக்கும் சொல்றோம். அப்ப இங்க மொழி தான் நாட்டம் தானே. பிலிசானின் அரபிய்யின் முபீன். தெளிவான அரபு மொழியிலே நாங்கள் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். طيب அப்ப ஃபைரோஸ் சிஸ்டர் வாசிங்க. أهلا وسهلا. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أريد المعجم العربي. تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ لا وشكرا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا؟ نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. نعم أحسنت بارك الله فيك. இப்ப யாரு 2 பேர் வாங்க சொல்றதுக்கு. ஜாஸ்மின் பஷீர். சமீமா ஜாஸ்மின் பஷீர், சமீமா பானு. தனித்தனியாவா சொல்ல உஸ்தாத்? ஃபுல்லாவா சொல்ல? இல்ல இல்ல 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. அஹ்லன் வசஹ்லா. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أريد المعجم العربي. تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ لا وشكرا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا؟ نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. بارك الله فيكما. طيب இன்னும் 2 சிஸ்டர் சொன்னீங்களே, பேரு யாரு? என்ன பானு? نسرين أحمد. அஹ்மத், நஸ்ரின் பானு. أهلا وسهلا. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أريد معجم العربية. تفضل المعجم العربي. وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ لا وشكرا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا؟ نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. نعم أحسنتما بارك الله فيكما. இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? இன்னொரு முறை வாசிக்கலாம். ஜோனா கேளுங்க டவுட். இந்த இடத்துல கவாயித் அப்படிங்கிறது மஃபாயிலுடைய வசன்ல இருக்குது. ஆனா மம்னூஉம் மின சர்ஃபா வரலையே. இல்ல கரெக்டா? மம்னூ மின சர்ஃபாக வரணும்ன்றது இல்ல. அது அல் வந்தண்டாக்க அது மம்னூ மின சர்ஃப் இல்லாம போயிடும். மஃபாயில் என்ற வசன்ல வாரத்து சொற்களுக்கு என்ன வரும்? அல் வரும். அப்படி அல் வந்தா அது என்ன இல்ல? மம்னூ மின சர்ஃப் இல்ல. ரைட். வேற யார் வாரீங்க நீங்க? ஜோனா, அடுத்தது கன்சில். ரைட். أهلا وسهلا. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أريد المعجم العربي.
تفضل المعجم العربي وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ لا وشكرا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا. نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. نعم أحسنتما بارك الله فيكما. فوزيا அடுத்தது யாரு? زمرد أستاذ. زمرود. أهلا وسهلا. أريد معجما من فضلك. أي معجم تريد؟ أريد المعجم العربي. تفضل المعجم العربي وماذا تريد أيضا؟ أريد كتاب القراءة وكتاب القواعد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. أستاذ அந்த இது கொஞ்சம் تفضل الدفتر وقلم. هل تريد شيئا والقلم. هل تريد شيئا آخر؟ لا وشكرا. المطلوب 30 ريالا. ماذا تقول؟ 30 ريالا. نعم 30 ريالا. تفضل هذه 30 ريالا. نعم بارك الله فيكما. இப்போது நாங்கள் உங்களுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு பாடம் முடிகிறதுக்கு. அடுத்த பகுதிக்கு என்ன செய்யலாம் போகலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் தனியாக இந்த பாடத்தை ஒவ்வொருவரும் சரளமாக வாசித்து பார்க்கணும். ரைட். என்ற இதை வச்சு தான் ஆரம்பத்தில் தரக்கூடிய இவ்வாறுகளை வச்சு தான் எங்களுக்கு கடைசியில் பயிற்சி தருவாங்க. கிராவுக்கான பயிற்சி, இஸ்திமாவுக்குரிய பயிற்சி, கலாமுக்குரிய பயிற்சி எல்லாமே இந்த ஹிவாரில் வந்த விஷயங்களை வச்சு தான் தருவாங்க. இப்போ ஹிவாரை நாங்கள் புரிகிறதும் அதை சரளமாக மொழிகிறதும் முக்கியம். இப்போ நீங்கள் திரும்ப தனியாக சொல்லி பார்க்கணும். ரைட். அல் முஃப்ரதாத் எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னோம் முஃப்ரதாத்ன்றது மொழியிட எங்களோட மொழி வளத்தை எங்களுக்குள்ள உருவாக்கணும் என்றால் கிஃபாயத்துல் லுகவியாவுக்கு முஃப்ரதாத் முக்கியம் தானே. முஃப்ரதாத் மொழியிட எதில் உண்டு? மஹாரால் உண்டா இல்லாட்டி அனாசிருள் உண்டா? அனாசிருல் லுகவியா. அனாசிருல் லுகவியா மொழியுடைய மூலக்கூறுகள்ல முஃப்ரதாத் உண்டு. முக்கியமான ஒரு பகுதி. என்னென்ன இருக்குது மொழியுடைய அனாசிருல்ல? எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? இல்ல ஃபாமுல் மஸ்மூல் கலாம் எல்லாம் இல்ல. அது மஹார், அது வேற. அனாசிருல் இருக்கிறது. قواعد الأصوات المفردات القواعد தானே. முஃப்ரதாத்தும் அஸ்வாத்தும் கவாயித். ரைட். இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னால ஒவ்வொரு ஹிவாருக்கும் பின்னால முதலாவது என்ன தருவாங்க? முஃப்ரதாத் தருவாங்க. 3 ஹிவார் வரும் ஒவ்வொரு வஹ்தாவுலையும். 3 ஹிவார் வரும். இது முதலாவது பாடத்தில் முதலாவது இந்த வஹ்தால முதல் ஹிவார் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்குள்ள முஃப்ரதாத் தருவாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஹிவாருக்கும் முஃப்ரதாத் தருவாங்க. பிறகு என்ன தருவாங்க? முஃப்ரதாத் இதாஃபியா இருந்தால் அதையும் தருவாங்க. அதுக்கு பிறகு என்ன தருவாங்க? கவாயித், அதாவது நஹுவோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க. தராக்கீப் கவாயிதோட சம்மந்தம், அதுவும் அனாசிருல் லுகால் உள்ளது. மூன்றாவது என்ன தருவாங்க? மூன்றாவது அஸ்வாத்.
அஸ்வாத்துக்கான பயிற்சி கிடைக்கும். அப்போ அனாசிருல் லுகா 3ம் என்ன செய்யப்படும்? கவர் பண்ணப்படும். அஸ்வாத்துக்கோட இன்னொன்று தருவாங்க, என்ன? ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்முல் மஸ்மூன்றது இஸ்திமா, மஹாராத்துல் லுகா அல்ல முதலாவது. அது பிறகு கலாமுக்கான பயிற்சி கிடைக்கும். அதுக்கு பிறகு கிராவுக்குரிய பயிற்சி, கடைசியாக கித்தாபாவுக்குரிய பயிற்சி. அப்போ அனாசிருல் லுகா, மஹாராத்துல் லுகா எல்லாத்தையும் எங்களுக்கு இங்கே கவர் பண்ணப்படும். ரைட். இப்போ இதில் உள்ள சொற்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். யார் இந்த சொற்களை வாசிக்க வாரீங்க? ஃபரிதா ஃபாத்திமா வாசிக்க. Concealers. ஃபரிதா ஃபாத்திமா. முஜம், தஃப்தர், கலம், ரியால், தஃபல்லல், ஹுத். அல் முஜமுல் அரபி, கிதாபுல் கிராஆ, கிதாபுல் கவாயித், தலாசூன், யகூல். نعم. قال يقول. قال يقول. نعم. مسكية. معجم، دفتر، قلم، ريال، تفضل، خذ. المعجم العربي، كتاب القراءة، كتاب القواعد، 30، يقول. نعم. كنزل. معجم، دفتر، قلم، ريال، تفضل. المعجم العربي، كتاب القراءة، كتاب القواعد، 30، يقول. نعم. அப்போ இதில் உள்ள சொற்கள் முஅஜம், தஃப்தர், கலம், ரியால், தஃபضل, خذ. இங்கே தஃபضل மعنى خذ எடு. المعجم العربي، كتاب القراءة، كتاب القواعد، 30، يقول. இப்போ நாங்கள் கடைசி பகுதிக்கு வருவோம். பாடத்தை முடிக்க போகிறோம். تدريب أجب بنعم أو بلا. نعم அல்லது லான்னு நீங்கள் பதில் சொல்லணும். ரைட். இங்கே உள்ள ஒரு ஹிவாரில் வந்ததை வச்சு உங்களுக்கு கேள்விகள் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ரைட். யார் கேள்வியை வாசிக்க வாரீங்க? ஜாஸ்மின் பஷீர். ஜுவானா. طيب. ياسمين بشير واسية. هذا الحوار في مكتبة الجامعة. طيب. அதாவது மக்தபா எடுத்து அதை அச்சுப்பில பாருங்க. நான் முதல்ல ஒரு முறை வாசிக்கிறேன். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. هذا الحوار في مكتبة الجامعة. هذا الحوار في مكتبة الجامعة. نعم أو لا؟ لا. نعم. لا. لا. نعم. 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 هذا الحوار في مكتبة الجامعة. ஏன் நாம் என்று சொன்னீங்க? யார் நாம் என்று சொன்னாங்களே நாம் என்று சொன்னீங்க? மக்தபத்துல் ஜாமியாண்டா என்ன? புத்தகசாலை. லைப்ரரி. யூனிவர்சிட்டியுடைய லைப்ரரி தான் மக்தபத்துல் ஜாமியா. அங்கேயா இந்த ஹிவார் நடந்தது? இல்ல. இது புக் ஷாப்ல நடந்தது. இது புக் ஷாப்ல நடக்கிறது தானே. அப்ப இது மக்தபத்துல் ஜாமியா அல்ல. இது நோம வேற மக்தபா. ஜாமியாட மக்தபாண்டா நாடுறப்படுறது லைப்ரரி, அதல்ல இது. அப்போ யூனிவர்சிட்டி மாணவராக இருந்தாலும் இது அங்கே நடந்தது இல்லை. இது ஏதோ புத்தக சாலையில் நடந்திருக்கு, வேறொரு மக்தபாவில். அப்போ மக்தபான்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஏண்டா வைத்தியசாலை, அதாவது வாசியசாலை என்று லைப்ரரி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தது புக் ஷாப், புத்தக சாலை, புத்தக விற்பனை நிலையம் என்ற அர்த்தம் இருக்கு. ரெண்டுக்கும் மக்தபான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹிவார் அதெல்லாம் நடக்கல. அப்ப ஜவாப் என்ன? ஹாதல் ஹிவாரு ஃபி மக்தபத்தில் ஜாமிஆ. லா. لا. لا. لا.
طيب السؤال الثاني الحوار بين الطالب والمدرس. الحوار بين الطالب والمدرس. لا 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 لا, لا. الحوار بين الطالب والمدرس والبائع والبائع. طيب ثالثا يريد الطالب معجما عربيا. يريد الطالب معجما عربيا. نعم طيب أبا يريد الطالب معجما عربيا. نعم. رابعا لا يعرف الطالب اللغة العربية. لا يعرف الطالب اللغة العربية. لا 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 نعم. ஏன் லான்னு சொல்றீங்க؟ عشان அரபால தானே ஹிவார் நடந்துச்சு. ஹிவார் எதால் நடந்தது? அரபு மொழியால தானே. அப்ப அவருக்கு தெரியும் அரபு மொழி. அப்ப லா யாரிஃபு الطالب اللغة العربية பில. يعرف الطالب اللغة العربية தானே. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? لا يعرف الطالب اللغة العربية. அது خطأ பில. அதனால லான்னு சொல்றீங்க. لا يعرف الطالب اللغة العربية. خامسا يريد الطالب دفترا واحدا. يريد الطالب دفترا واحدا. من يجيب؟ نعم. يريد الطالب دفترا واحدا. سادسا يريد الطالب 3 أقلام. يريد الطالب 3 أقلام. لا يريد الطالب قلما واحدا. يريد الطالب قلما واحدا. سابعا المطلوب من الطالب 30 دينارا. المطلوب من الطالب 30 دينارا. إذن ما هو المطلوب من الطالب؟ ما هو المطلوب؟ 30 ريالا. 30 ريالا. طيب في المكتبة كتب عربية. في المكتبة كتب عربية. نعم نعم. في المكتبة كتب عربية. نعم. ما معنى في المكتبة كتب عربية؟ இதில் உங்களுக்கு விளங்காத ஏதாவது சொற்கள், விளங்காத வார்த்தை பிரயோகங்கள், ஏதாவது கேள்வி எழுதிக்கா? டவுட்? இந்த இதோட எங்களை பாட முடியுது. கேளுங்க. ஃபோர்த்ல வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அரபி மொழி தெரியலன்னு தானே உஸ்தாத் கேக்குறாங்க. அவங்க அதனால தானே வந்து டிக்ஷனரி எல்லாம் வாங்கியிருக்காங்க. இது வந்து நான் வரதா உஸ்தாத்? சரி, நீங்க தமிழ் டிக்ஷனரி நீங்க வர மாட்டாங்க. நீங்க தமிழ் டிக்ஷனரி வாங்குவீங்க தானே. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் தமிழ் டிக்ஷனரி வாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் டிக்ஷனரி வாருவீங்க. ஏன்னா எல்லாமே தெரியாதே. அரபி டிக்ஷனரி அவர் அரபு படிச்சுட்டு இருப்பாரு சில நேரம். அரபால தான் ஹிவார் நடக்குது. அப்ப அரபு தெரியான்னு சொல்லல இல்லையா? அவருக்கு தெரியும். ஓகே சார், அது லாஸ்ட்ல ஃபீ மக்தபத்தி குதுபுன் அரபியா, அது எப்படி, அது மீனிங், அது என்ன சார் அப்படின்னா? நீங்க எப்படி விளங்கினீங்க? இந்த புக்ஸ்ல இந்த கடையில வெறும் அரபி புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் விளங்குனேன். மட்டும்ன்றது எந்த இதுல இருந்து விளங்கினீங்க? குத்துபுன் அரபியா அதை மட்டும் சொல்றதுனால அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் விளங்கிட்டேன் சார். இல்ல மக்தபாவுல அரபு புத்தகங்கள் இருக்கின்றன, அவ்வளவுதான். மக்தபாவுல அரபு புத்தகங்கள், அந்த மக்தபாவுல அரபு புத்தகங்கள் இருக்கின்றன. வேற புத்தகங்கள் இல்லைன்னு சொல்லல. ரைட், வேற புத்தகம் இருக்கும், அரபு புத்தகங்கள் இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்க அரபு புத்தகம் இருக்கின்ற மட்டும். ரைட், வேற புத்தகம் இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். அதை பத்தி சொல்லப்படாது. في
ஃபில் மக்தபதி மக்தபாவிலே புத்தக ஷாப்ல குத்துபுன் அரபி அரபு புத்தகங்கள் இருக்கின்றன. நாம் நோக பிரதர் ஜஸாக்குமுல்லாஹ். இந்த காமூஸ்ன்றது இலக்கண புத்தகமா? இல்ல காமூஸ் என்றாலும் என்ன அகராதி தான், டிக்ஷனரி. அது டிக்ஷனரி, மோஜமா மூஜம். அதான் டிக்ஷனரி தான். மோஜம் தான், மோஜம் தான். மலையில காமுஸ்னா சொல்லுவாங்க உஸ்தாத் இங்க ஜாவியை யூஸ் பண்ணி. ம். உஸ்தாத் கிதாபுல் கவாயிதுன்னு அரபுலயும் சொல்லுவாங்க. கிதாபுல் கவாயித் என்றால் இலக்கண புத்தகம். கவாயித் என்றால் நாங்க பார்த்தோம், கவாயித் என்ற விதிகள், இலக்கண விதிகளுக்கு தான். அடிப்படையில காயிதாட ஜம்மு தான் கவாயித். காயிதா என்ற விதிக்கு சொல்றது கவாயித் விதிகள். அப்ப இலக்கண விதிகள் தான் நீங்க நாட நஹு சருஃப் அதோட சம்பந்தப்பட்டதெல்லாம் கவாயித். சட்டங்கள் சட்டங்கள் சொல்லலாம். தான் உஸ்தாத். ஆ? சட்டங்கள் சட்டங்கள். சொல்லலாம். வி- சட்டம்ன்றதை விட விதி விதிகள். சட்டங்கள் என்ற நேரம் எல்லா சட்டமும் இருக்குதானே, ஃபிக்கு சட்டம் இருக்கு, எல்லாத்துலயும் சட்டம் இருக்கு. காயிதாம் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அதிகமா கவாயிது வந்து நாங்க இந்த இலக்கணத்தோட சம்பந்தப்பட்டதுக்கு கவாயித் என்ற பிரயோகம் என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். உஸ்தாத் இந்த ஆச்சரியக்குறிக்கு என்ன சொன்னீங்க? அலாமத்து தஅஜ்ஜுப், தஐன் ஜீம் பா, தஅஜ்ஜுப். அப்ப கேள்விக்குறிக்கு என்ன சொல்லுவோம்? அலாமத்து இஸ்முல் இஸ்திஃபாம் இல்ல இஸ்ம் இல்ல, இஸ்திஃபாம். அலாமத்து இஸ்திஃபாம். தஅஜ்ஜுப். طيب. அப்ப நாங்க இதோட நிறுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். வேற எதுவும் கேள்வி இருக்கா? உஸ்தாத் அந்த தாரீஃப் பாடம் முடிச்சிட்டோம்லங்க உஸ்தாத், அது எக்ஸாம் ரைட். அப்ப நாங்க இந்த இதை ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். அதாவது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப இந்த புத்தக